சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருச்சி காந்தி மார்க்கெட் வரகநேரி தாயுமானபுரத்தைச் சேர்ந்தவர் 33 வயது உமாசங்கர், வழக்கறிஞர். சென்னையில் வசித்து வந்தார். இவரது அண்ணன் 37 வயது அழகேஸ்வரன் பாலக்கரை பகுதியில் அரிசி கடை வைத்துள்ளார். இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. தீபாவளி கொண்டாடுவதற்காக உமாசங்கர் சொந்த ஊரான வரகநேரிக்கு வந்திருந்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அண்ணனும் தம்பியும் காந்தி மார்க்கெட்டுக்கு சென்றுவிட்டு இன்று அதிகாலை 2 மணி அளவில் வரகநேரி பெரியார் நகர் வளைவு அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அடையாளம் தெரியாத 3 ஆசாமிகள் கத்தி, உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். உமாசங்கர் மார்பில் கத்தி குத்து விழுந்தது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அழகேஸ்வரன் வயிற்றில் கத்தி குத்து விழுந்தது. அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வந்து அவரை திருச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். உமாசங்கர் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அழகேஸ்வரனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காந்தி மார்க்கெட் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். வழக்கறிஞர் என்பதால் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருந்துள்ளது. அதனால் அடியாட்களை ஏவி அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். உமாசங்கருக்கு யாருடனாவது முன்விரோதம் இருந்ததா என குடும்பத்தினரிடமும் விசாரணை நடக்கிறது. தீபாவளி கொண்டாட ஊருக்கு வந்த வழக்கறிஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் திருச்சி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.